ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு காஃபி வித் சாரா. ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழிச்சு உங்களை இந்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். இன்றைக்கி இந்த விலாகில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கிற இந்த இடம் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய கிண்டி நேஷ்னல் பூங்கா தான். இது வரைக்கும் உங்களுக்கு அமெரிக்காவில் நிறைய இடங்கள் வந்து நான் வீடியோஸாக போட்டிருக்கேன். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியும். அங்கே இருக்கக்கூடிய நேஷ்னல் பார்க்ஸ் எல்லாம் கூட நான் உங்களுக்கு ஒரு சிலது காமிச்சிருக்கேன். அந்த வகையில் நம்ம இந்தியாவில் அதுவும் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு நேஷ்னல் பார்க் தான் இந்த கிண்டி நேஷ்னல் பார்க். நாங்கள் யூஎஸ்லேருந்து சென்னைக்கு வந்த வீடியோஸ், அதுக்கப்புறம் இன்னும் சில யூஎஸ்ஏ வீடியோஸ் எல்லாமே வந்து இருக்குது. பட் அதெல்லாம் வந்து நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் ஆட் பண்ணுறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த சென்னை எபிசோடு ஏன் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிண்டி நேஷ்னல் பார்க் வந்து ரீசெண்டாக வந்து இனாக்ரேட் பண்ணாங்க. இது ஏற்கனவே இருந்த பார்க் தான், பட் இதை வந்து நல்லா சீரமைச்சு ஆகஸ்ட் 3 அன்னைக்கு வந்து நம்ம சிஎம் அவர்கள் வந்து இதை திறந்து வச்சாரு. நாங்கள் வந்து இந்த விஷயமே தெரியாமல் அன்றைக்கி எதேர்ச்சியாக தான் போயிருந்தோம். எங்களுக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. என்ட்ரன்ஸே வந்து அவ்வளோ பிரமாதமாக இருந்தது பார்க்கறதுக்கு. கிண்டி நேஷ்னல் பார்க் அப்படிங்கிற அந்த நேம் போர்டு வந்து ரொம்பவே அழகாக வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் போயிருந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இனாக்ரேஷன் டே அப்படிங்கிறதுனால வந்து அன்றைக்கி வந்தவங்க யாருக்குமே வந்து டிக்கெட் வாங்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் கிண்டி ஜூவோட மேப்பு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எந்தெந்த விலங்குகள் எங்கே வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்க விளையாடுற இடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களும் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஆகஸ்ட் 3 மட்டும் டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அன்றைக்கி தான் வந்து சிஎம் இனாக்ரேட் பண்ணிட்டு போயிருந்தார் இல்லையா, அதனால் அன்றைக்கி வந்து அவங்களுக்குலாம் கிடையாதுன்னு சொல்லியிருந்தால மற்ற நாட்கள் டிக்கெட்டோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியவங்களுக்கு வந்து 60 ரூபீஸு, குழந்தைங்களுக்கு வந்து 10 ரூபீஸ். ஸோ இதுதான் வந்து அவங்க வாங்குகிற டிக்கெட் ப்ரைஸு. அப்புறம் பார்க்கிங்க்கு பார்த்தீங்கன்னா வந்து காருக்கு இல்லைனா 4 வீலர்ஸ்க்கு வந்து 50 ரூபா வந்து வாங்குறாங்க. ஃபஸ்ட்டு நுழைஞ்சதுமே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நாங்கள் போயிருந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து டெரரியம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ ஆமைகளோட இருப்பிடம் அப்படின்னு போட்டிருந்தது. அதுக்கு இப்போ இந்த விலங்குகளோட இருப்பிடங்கள் எல்லாமே வந்து ரொம்ப வந்து புதுசாக நீட்டாக நல்லா மெயின்டைன் பண்ணி ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த பார்க்குக்கு வந்து ஒரு 2-2.5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்திருந்தோம். கோவிட் டைமில் நடுவில் ஒரு பிரேக் விட்டப்போ வந்து இந்த பார்க் வந்து ஓப்பன் ஆகிருந்தது. ஸோ அப்போ வந்திருந்தோம்னு நினைக்கிறேன். அப்போ பார்த்த பார்க்குக்கும் இப்போ இருக்கக்கூடிய அந்த மாற்றி அமைக்கப்பட்ட பார்க்குக்கும் வந்து பயங்கரமான டிஃப்ரென்ஸு. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அதுவும் வந்து க்ரீனரிலாம் கூட வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது பார்க்குறதுக்கு. நிறைய விஷயங்கள் வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கிண்டி பார்க்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 22 ஏக்கர்ஸு. ஸோ அது ஃபுல்லாகவே வந்து சூப்பராக வந்து ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேக்ஸுக்கான இடம். தனியாக இதை தவிர வந்து பக்கத்தில் ஸ்னேக் பார்க்கும் இருக்குது. பட் இந்த கிண்டி ஜூலையுமே வந்து பாம்புங்களுக்கு வந்து ஒரு செக்ஷன் தனியாக வச்சுருக்காங்க. இது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மலைப்பாம்பு. நல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீளமான வெரைட்டி. இது நல்ல நீளமாக வளரக்கூடியது. ஆனால் இது வந்து விஷத்தன்மை இருக்கிறது கிடையாது. அதுலேயே இன்னும் நீளமான பாம்புங்களும் வந்து வச்சுருந்தாங்க, ஒவ்வொன்றுத்துலேயும் ஒன்று. இந்த பானைக்குள்ளே வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிற பாம்பு வந்து விஷத்தன்மை இருக்கக்கூடிய நாகப்பாம்பு தான். அது வந்து உள்ளே இருந்துட்டு இருந்தது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு புது அடிஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த பார்க்கை ரெனோவேட் பண்ணும்போது நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஏவியரி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு மெஷ் வச்சு கவர் பண்ணப்பட்ட ஒரு ஏவியரி. அதாவது டோம் ஷேப்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 30 ஃபீட்டுக்கு இருக்குது. இந்த மாதிரி பெரிய பெரிய கண்ணாடி ஜன்னல் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அது வழியாக வந்து நம்ம நல்லா கிளியராக பார்க்கலாம். அண்ட் பேர்ட்ஸுமே வந்து உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப சுதந்திரமாக இருக்க மாதிரி இருக்கும். அதாவது சின்ன சின்ன கேஜஸில் வைக்காமல் இந்த மாதிரி பெரிய இடங்களில் வைக்கும் போது அது வந்து நேச்சுரல் ஹேபிட்டட்டில் இருக்க மாதிரி இருக்குது. எல்லா இடங்களுமே சுற்றி பெரிய பெரிய மரங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எவியரிக்குள்ளே வந்து இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அதாவது எந்த அளவுக்கு நேச்சுரலாக பண்ண முடியுமோ அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க.
அடுத்தது இது வந்து ஒரு குட்டி crocodile பாண்ட் மாதிரி இருந்தது. பட் எங்களால் வந்து எதுவும் ஸ்பாட் பண்ண முடியல. சம்டைம்ஸ் வந்து தண்ணிக்கு அடியில் படுத்துட்ருக்கோம். ஸோ இது வந்து எங்களால் பார்க்க முடியல. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா கல்மரம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இது என்னென்னா வந்து விழுப்புரம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி அந்த போர்டில் எழுதியிருக்காங்க. அந்த டைமில் வந்து தண்ணியில் வந்து அடித்து வரப்பட்ட மரங்கள் வந்து அப்படியே மணல் இடுக்கு மேலே புதஞ்சு அது வந்து மணலோட தன்மையை எடுத்துட்டு கல்லாவே வந்து மாறிடுச்சு இந்த மரங்கள் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. இங்கே வந்து புதுசாக அனிமேஷன் ஷோ அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பட் நாங்கள் போயிருந்தப்போ வந்து அது ஆரம்பிக்கலை. பட் ஷோ டைமிங்ஸ் வந்து அங்கே போட்டிருந்தாங்க. குழந்தைங்களுக்கு உள்ளே வந்து ஒரு 2-3 ப்ளே ஏரியா இருக்குது. எல்லா இடத்துலையுமே வந்து புது ப்ளே எக்யூப்மெண்ட்ஸ் அவ்வளோ நல்லா இருந்தது அண்ட் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. ஸோ குழந்தைங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. அதுவும் சாட்டர்டே சண்டே அப்படிங்கிறதுனால வந்து விளையாடுறதுக்காகவே குழந்தைங்க அங்கே வந்திருந்தாங்க. வெறும் ஒரு ஜோன் மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி அந்த அனிமேஷன் ஷோஸ் இருக்குது, ப்ளே ஏரியா இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அது நான் போகும்போது காட்டுறேன். அடுத்தது சூப்பரான ஒரு ஃபோட்டோ ப்ராப் இருக்குது, ஐ லவ் கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க்குன்னு. இப்போது இது வந்து கரண்ட்லி கொஞ்சம் நம்ம இந்தியாவில் வந்து நிறைய இடத்துல ட்ரெண்டிங்காக இருக்குது. ஒவ்வொரு ஊர்லேயுமே வந்து ஐ லவ் சென்னை இல்லை ஐ லவ் மைசூர் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதே போல் இவங்க பார்க்லேயும் வந்து ஐ லவ் கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க்குன்னு வச்சுருந்தாங்க. அடுத்தது குழந்தைங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக இன்னொரு புது இடத்த வந்து இவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி 1-2 விஷயங்கள் இல்லை, நிறைய விஷயங்கள் குழந்தைங்களுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிண்டி ஜூக்குள்ளேயே வந்து சில்ட்ரன்ஸ் லைப்ரரி இல்லைனா வந்து நூலகம் வந்து வச்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக இருந்தது இந்த லைப்ரரி பார்க்குறதுக்கு. நம்மளே வந்து சின்ன குழந்தைங்களாக மாறிடுவோம் போல் இருந்தது. அந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஒரு ஃபுல்லி ஏர் கண்டிஷன் லைப்ரரி. அதாவது ரொம்ப சின்ன குழந்தைங்க 2.5 வயசுலேருந்து படிக்கக்கூடிய புக்ஸ்லேருந்து நல்ல ஒரு 10-12 வயசு வரைக்கும் படிக்கக்கூடிய புக்ஸ் வரைக்கும் எல்லாமே இருந்தது. சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு சூப்பரான இம்போர்ட்டட் போர்ட் புக்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. எல்லா விதமான ஸ்டோரிஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் புக்ஸு, அதுக்கப்புறம் அனிமல் சம்மந்தப்பட்ட புக்ஸ் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் வச்சுருந்தாங்க. குழந்தைங்க அவங்களே போய் ரீச் பண்ணி எடுக்கிற மாதிரி, அவங்களே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் எல்லா விஷயங்களும் இருந்தது. அவங்களுக்காக குட்டி குட்டி சேர்ஸு, அதுக்கப்புறம் ஹை சேர்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா இருந்தது. மேலே பார்த்தீங்கன்னா புக்கு ஷேப்லேயே வந்து இந்த மாதிரி லைட்ஸ் தொங்க விட்டுருந்தாங்க. இது வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக இருந்தது பார்க்குறதுக்கு. அங்கே இருக்கக்கூடிய லைப்ரரி ஸ்டாஃபுமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. ஸோ அவங்களே வந்து இந்த புக்ஸ் படித்து பாருங்கள், இந்த புக்ஸை படித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ ஓவராலாக வந்து லைப்ரரி வந்து ஒரு சூப்பர் ஹிட்டான விஷயம்னு சொல்லலாம். அடுத்து நம்ம ஊரில் நிறைய பார்க்கக்கூடிய குரங்கு, அது கூட வந்து ஆனால் கேஜ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. வெளியில் நிறைய ஃப்ரீயாகவே சுற்றிக்கிட்டு இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈமுக்குழி நல்லா வந்து செம்ம பெருசாக இருந்தது பார்க்குறதுக்கு. எல்லா விலங்குகளுக்குமே நல்ல பெரிய பெரிய இடங்களாக இருந்தது. எல்லாமே நம்ம ரசித்து பார்க்குற மாதிரி ஃப்ரீயாக வச்சுருந்தாங்க. அதே மாதிரி வந்து சேஃப்டியாகவும் இருந்தது. இதுக்கு அடுத்த கூண்டில் பக்கத்தில் போய் பார்க்கும்போது ஆஸ்ட்ரிச் இருந்தது. ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது அந்த பறவை பார்க்குறதுக்கு. நல்ல சரியான ஹைட் அப்படின்னு சொல்லலாம். கிட்டக்கு நின்று பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது. இந்த கிண்டி நேஷ்னல் பார்க்கை ஃபஸ்ட்டு எப்போ இனாக்ரேட் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? 1959 பண்டிட் ஜவஹர்லால் நேரு வந்து ஆகஸ்ட் 14 அப்போ வந்து இந்த கிண்டி நேஷ்னல் பார்க்கை ஃபஸ்ட்டு இனாக்ரேட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா 1978 பார்த்தீங்கன்னா இதை சுற்றி இருக்கக்கூடிய 270 ஹெக்டேர்ஸையும் சேர்த்து இந்த இடத்த வந்து கிண்டி நேஷ்னல் பார்க் அப்படின்னு சொல்லி நேஷ்னலைஸ் பண்ணாங்க. இந்தியாவில் வந்து ஒரு சில சிட்டிஸில் தான், அதாவது நகரத்தில் வந்து இந்த மாதிரி நேஷ்னல் பார்க்ஸ் இருக்கிறது ரொம்பவே கம்மி. ஸோ அந்த மாதிரி சென்னை சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நேஷ்னல் பார்க் தான் இந்த கிண்டி நேஷ்னல் பார்க்.
இந்த கிண்டி நேஷ்னல் பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு 2 hours கிட்ட தாராளமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நல்ல ஒரு பெரிய வாக் போயிட்டு வர மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்கு நல்லாவே வந்து பொழுது போகும். நிறைய அனிமல்ஸ் இருக்குது பார்க்குறதுக்கு, என்ஜாய் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ரீனரி. சிட்டியோட க்ரௌடுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு இடத்துல இவ்வளோ அழகாக நிறைய க்ரீனரியோட அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. கிண்டி பார்க் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏற்கனவே போயிருந்தவங்கலாம் இப்போ போய் பாருங்கள், உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸை வந்து கண்கூடாக பார்க்க முடியும். அவ்வளோ அழகாகவும் சுத்தமாகவும் ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி கொடுத்த நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அவங்க க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா போயிட்டு வர மக்களான நம்மளும் வந்து இதை வந்து நல்லா சுத்தமாக வந்து வச்சுக்கணும். ஸோ இதே மாதிரி வந்து இது எப்போவுமே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் போகிற நம்மளும் வந்து இந்த இடத்த வந்து சுத்தமாக வச்சுக்கணும். அதே மாதிரி அந்த பார்க்கில் இருக்கவங்களும் வந்து இந்த இடத்த தொடர்ந்து சுத்தமாக இது போல் பராமரிக்கணும் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். எங்களோட இந்த ட்ரிப் இந்த கிண்டி நேஷ்னல் பார்க்கில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக, ரிலாக்ஸிங்காக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணும். அண்ட் ரொம்ப வந்து ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது நம்ம பார்க் இந்த மாதிரி பார்க்குறதுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கஃபே ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க. பார்க் உள்ளேயும் ஒரு கஃபே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக வெளியில் வந்து ஜூ கஃபேன்னு ஒன்று திறந்துருந்தாங்க. ஆம்பியன்ஸ் வந்து அட்டகாசமாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதுவும் டைனிங் பண்ணுற இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இதோட லுக்கு, மேக் ஓவர் எல்லாமே வந்து சூப்பராக கிளாஸியாக இருந்தது. நாங்கள் வந்து இங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 to 10 minutes வெயிட் பண்ணி பார்த்துருப்போம். பட் வந்து டேபிள் ஃபுல்லாக இருந்தது. வந்து உட்காந்தவங்க யாருமே எழுந்துக்கிற மாதிரி இல்லை. அதனால் வந்து சரி அப்படின்னு சொல்லி வந்து உங்களுக்கு காமிச்சிடலாம் இந்த டைனிங் ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஒரு தடவை ஃபுல்லாக ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து கிளம்பி சரி வெளியில் போய் லஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். லஞ்ச் ஹவர் இல்லாமல் கொஞ்சம் முன்னாடி நம்ம போனோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு ஃப்ரீயாக இருக்கும் ஆக்குப்பை பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த ஜூ கஃபேல போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கிண்டி நேஷ்னல் பார்க்கை விட்டு கிளம்பியாச்சு. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களோட அப்கமிங் ஹாலிடேஸ்க்கு போயிட்டு வாங்க. அடுத்து வந்து நம்ம லஞ்சுக்கு ஒரு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். இது என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அடையாரில் இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ் கஃபே தான் வந்தோம். ஸோ இது வந்து எங்களோட ஒரு ஃபேவரட் ஸ்பாட். யூஸ்வலாக வந்து நாங்கள் தரமணியில் ஒரு ரைட்டர்ஸ் கஃபே இருக்குது, அங்கே போயிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து அடையாரில் இருக்கக்கூடிய இந்த ரைட்டர்ஸ் கஃபேக்கு வந்திருக்கோம். வாங்க நம்ம உள்ளே போய் என்னென்ன ஃபுட் இருக்குது, என்ன இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்க்கலாம். உங்களுக்கு நல்ல ஒரு கான்டினென்டல் ஃபுட் சாப்பிடணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த கஃபேக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். இங்கே வந்து ஸ்பெயின், ஃப்ரான்ஸ், இட்டலி, மெடிட்டேரியன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சேர்ந்த கலவை தான் வந்து ஒரு கான்டினென்டல் ஃபுட். ஸோ அந்த மாதிரி அதில் ஒரு நல்ல ஃபுட் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து மிஸ் பண்ணக்கூடாது. இவங்களோட பேக்கரி ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டெசர்ட்ஸு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கும். டேனிஷ் பன்ஸு, அதுக்கப்புறம் வந்து க்ராய்ஸான் அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அண்ட் டெசர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒன்றையும் டேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவங்களோட டெசர்ட்ஸு. ஸோ எங்கள் டேபிளுக்கு வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணி முடிச்சாச்சு. என்னென்ன நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பிளெயின் வாஃபிள்ஸ். ஸோ இது கூட வந்து நீங்கள் சைட்ஸ் என்ன வேணால் ஆர்டர் பண்ணிக்கலாம். அவங்க வந்து க்ரீம் கொடுப்பாங்க நமக்கு. அண்ட் பாஸ்தா, இந்த பாஸ்தா வந்து பெனே ஆல்ஃப்ரெடோ பாஸ்தா, ஒயிட் சாஸ் வித் கார்லிக் ஃப்ளேவர், நல்ல க்ரீமியாக சூப்பராக இருந்தது. இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக இவங்க சில பாஸ்தா ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அதை தவிர இவங்க ஆஃபர் பண்ணுறது மேக் யூர் ஓன் பாஸ்தா. நீங்களே வந்து என்ன பாஸ்தா வேணும், என்ன டாப்பிங்ஸ் வேணும், என்ன சாஸ் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே சூஸ் பண்ணி நீங்கள் சொல்லலாம். இது வந்து பெனே அராபியாட்டால சிக்கன் பாஸ்தா. ஸோ இது வந்து ரெட் சாஸில் பண்ணியிருந்தது. அடுத்தது ஹெல்தியர் ஆப்ஷனாக நான் சூஸ் பண்ணியிருந்தது வெஜ் சீசர் சாலட். இந்த கஃபேல என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா வெஜ் அண்ட் நான்வெஜ் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். அண்ட் ஃபைனலி டெசர்ட் டைம். ஸோ இங்கே வந்துட்டு நாங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒன்றாவது வாங்கி ட்ரை பண்ணாமல் போகவே மாட்டோம். அப்படி இந்த தடவை நாங்கள் சூஸ் பண்ண இந்த வெரைட்டி வந்து சாக்லேட் ப்ரலைன் டெசர்ட். ஸோ இப்படி தான் வந்து ரைட்டர்ஸ் கஃபேயில் எங்களோட லஞ்ச் வந்து முடிஞ்சுது. ஸோ மோஸ்ட்லி அடையார், தரமணி இந்த பக்கம் ஏரியாவுக்கு நீங்கள் எங்கேயாவது போனீங்கன்னா அண்ட் இந்த மாதிரி ஃபுட்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக ரைட்டர்ஸ் கஃபேவை ட்ரை பண்ணி பாருங்கள்.
வீக்கெண்டில் உங்கள் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து இந்த கிண்டி நேஷ்னல் பார்க் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் புதுப்பிக்கப்பட்ட இந்த பார்க்கை உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஸோ இட் வாஸ் அ வெல் ஸ்பெண்ட் டே அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத நீங்கள் உங்களோட லைக்ஸ் மூலமாக எனக்கு காட்டலாம். மறக்காமல் வந்து நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் வேறு ஒரு புது இடத்துலேருந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி சாரா, காஃபி வித் சாராவிலிருந்து. நன்றி, வணக்கம்.